பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த உலகத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க. யூதர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்படித்தானங்க? நெறைய ஞானம் இருக்குது. சம்பாரிக்கக்கூடிய நல்ல ஒரு பலன் அவங்களுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேலருக்குள்ளே நெறைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குதுங்க. இந்த ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு எப்படி கிடைச்சுச்சுன்னா, பிதாவானவர் வந்து ஆபிரகாமோட பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தம் அவர் வந்து அவரை வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. இன்னைக்கு கூட கலாத்தியர் 3:7 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குதுங்க. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாராங்க. அதாவதுங்க, இயேசுவை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வந்து ஆபிரகாமோட பிள்ளைகளா எண்ணப்படுகிறார்களாங்க. எனவே அன்னைக்கு அந்த ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை மாம்சத்தின்படி இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க இஸ்ரவேலர் அனுபவிச்சாலும், ஆவியின்படி நம்மளும் ஆபிரகாமின் சந்ததியாராக எண்ணப்படுகிறோங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள்ங்க. இதை நீங்கள் நம்பும் போதே நானும் ஆபிரகாமின் பிள்ளை தான், ஏன்னா நான் வந்து இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நீதிமான் என்று சொல்லி நீங்கள் நம்பும் போதே நீங்கள் அந்த ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்றீங்க. இந்த ஆபிரகாமுக்கு வந்து நீங்கள் ஒரு போட்டுக்கோம், அதாவது அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் வந்து உன் சந்ததி வந்து வருவாப்புலன்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார் ஆதியாகமத்தில். அப்போ அந்த உன் சந்ததிங்கிறதோட இந்த 3 அதிகாரத்திலே பின்பகுதி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துன்னு சொல்லப்படுதுங்க. அப்போ கிறிஸ்து மூலமாக ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஃபுல்லாக நமக்கு வருதுங்க. நீங்கள் ஆபிரகாம் ஆசீர்வாதம் நிறையா தெரிந்து கொள்ளணும், ஆதிகாமத்தை படித்து பாருங்கள். அவ்வளோ ஆசீர்வாதங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதம் பூரா கிறிஸ்து மூலமாக நமக்கு வருதுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.